Hello viewers, real analysis la second unit sequence of real numbers la last video la limit inferior and limit superior பார்த்தோம். ஸோ இது இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கோச்சி சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கோச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம போட நிறைய தீரத்துகளை வந்து இந்த கோச்சி சீக்வன்ஸ் யூஸ் ஆகும். அதனால் இதை நம்ம படித்து வச்சுக்கணும். இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். ஸோ என்ன டெஃபினேஷன் பாருங்கள். 2.10 டெஃபினேஷன் கோச்சி சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். Let Sn where n is equal to 1 to infinite be a sequence of real numbers. Then Sn where n is equal to 1 to infinite is called Cauchy sequence. If for any epsilon greater than 0 there exists n is belongs to I such that modulus of Sm minus Sn is less than epsilon where m and n is greater than or equal to I. So I in போடலாம் இல்லை கேபிட்டல் n போடலாம், எது வேணால் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்க்குறப்போ நம்ம லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸோட டெஃபினேஷன் பார் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சீக்வன்ஸை நம்ம எப்போ கோச்சி சீக்வன்ஸ்னு சொல்லணும்னா அதுக்கு வந்து எப்சிலான் வந்து கிரேட்டர் தென் 0. ஒரு எப்சிலான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எப்சிலான் வந்து கிரேட்டர் தென் 0 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு எப்சிலான் கிரேட்டர் தென் 0க்கும் நம்ம n அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சஸ் தட் நம்மளுக்கு அது என்ன கண்டிஷன் நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம்னா Sn minus L is less than epsilon where n is greater than or equal to capital N அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஸோ என்ன அப்படின்னா இந்த எஸ்எனுக்கு நியராக இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ எடுப்போம். ஓகேவா? ஸோ எஸ்என் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அங்கே சொன்ன மாதிரி நான் புரிய வைக்கிறேன். ஒரு சீக்வன்ஸ் இதுதான் சீக்வன்ஸ் எஸ்என் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு வேல்யூ எடுப்போம். இதுதான் எஸ்எம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எஸ்எம் அண்ட் எஸ்என்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் லெஸ் தென் எப்சிலான். ஸோ எப்சிலானுங்கிறது ஒரு ஸ்மால் வேல்யூ, அதை விட சின்னதாக இருக்கும். அப்படி இருந்துச்சு ஒரு சீக்வன்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்போ அதோட மாடுலஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து எப்சிலானோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கோச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மீனிங். ஸோ வேறு எம் என் ரெண்டுமே வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டெஃபினேஷன் ஆஃப் த கோச்சி சீக்வன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணால் தியரம்ஸ்லாம் பார்க்கலாம். 2.9b தியரம். ஸோ இந்த தியரத்தோட ப்ரூஃப்லாம் தெரிஞ்சுக்கிறத விட இந்த ப்ரூஃப்லாம் ஈஸி தான், பட் ப்ரூஃபை தெரிஞ்சுக்கிறத விட இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த தியரம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் சம் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தியரம் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் Sn கன்வர்ஜஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக கௌச்சியாக இருக்கும், கோச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்னால் அந்த சீக்வன்ஸை நம்மளால் கோச்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கன்வர்ஜஸ்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? பை த டெஃபினேஷன் ஆஃப் த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் than 0 there exists a positive integer n is belongs to I such that modulus of Sn இந்த இடத்துல எஸ்கே அப்படின்னு எடுத்துருக்காங்க. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எஸ்கே மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலானோட வேல்யூ நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். எப்சிலான் பை 2 வேறு கே இஸ் கிரேட்டர் than or equal to கேபிட்டல் N. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா தென் சீக்வன்ஸ் இஸ் கௌசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ஒரு சீக்வன்ஸ் கௌசினா என்ன மீனிங்? அதாவது Sm மைனஸ் Sn இஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பை த கண்டிஷன் படி கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் இதை நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம இது கோச்சின்னு ப்ரூஃப் பண்ணணும். கோச்சின்னு ப்ரூஃப் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு நடுவில் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அப்போது தஸ் இஃப் எம் அண்ட் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் வி ஹாவ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் Sm மைனஸ் Sn எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலையுமே மைனஸ் எல்லை ஆட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் எல் ப்ளஸ் எல் ரெண்டுத்துமே ஆட் பண்ணுறேன். ஏன்னா மைனஸ் எல் ப்ளஸ் எல் கேன்சல் ஆகிட்டு அதே தான் வரும். ஸோ மைனஸ் எல் ப்ளஸ் எல் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்இக்வாலிட்டி படி நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் என்னா இஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி. அப்போ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு Sm மைனஸ் எல் Sn மைனஸ் எல் அப்படின்ற மாதிரி வரும். Sm மைனஸ் எல் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல கேக்கு பதிலாக எம் போட்டோம்னா இஸ் எப்சிலான் பை 2. ஸோ இந்த இடத்துல ஏன் கே போட்டிருக்கான்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல கேக்கு பதிலாக எம்மும் போட்டுக்கலாம் என்னும் போட்டுக்கலாம், அதனால தான். ஸோ Sm மைனஸ் கே இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Sm மைனஸ் எல் இதுவும் போட்டுக்கலாம் எப்சிலான் பை 2. அப்போ இந்த இடத்துல கேக்கு பதிலாக எம் வரும். ஓகேவா? அடுத்தது மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலான் பை 2 அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல n வரும். ஓகேவா? அப்போது இது ஒரு எப்சிலான் பை 2 இது ஒரு எப்சிலான் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2 எப்சிலான் பை 2 கேன்சல் ஆகிட்டு எப்சிலான் வரும். அப்போது இந்த சீக்வன்ஸ் வந்து
நம்ம எடுக்கிறப்ப இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம். இந்த இடத்துல லெஸ் தென் மாறிடுச்சு பாருங்கள். அப்போ லெஸ் தென் எப்சிலான் வேறு mn n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் N. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த சீக்வன்ஸ் எப்சிலான்னா இது வந்து கோச்சி சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக கோச்சி சீக்வன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நோன். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு லெமா 2.10c லெமா பாருங்கள். If sequence Sn where n is equal to 1 to infinity is a Cauchy sequence of a real number, then sequence is bounded. ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக வந்து கோச்சியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கோச்சியாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பவுண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சீக்வன்ஸ் பவுண்டட்னா அது கன்வர்ஜன்ஸ், அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ கோச்சினாவே நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். ஒரு சீக்வன்ஸ் வந்து கோச்சினாவே அது கண்டிப்பாக கன்வர்ஜஸாக இருக்கும். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஓகே நம்ம பவுண்டடாக இருந்தால் தான் கன்வர்ஜன்ஸ் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 ஆர் கிரேட்டர் தென் 0 வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். கிரேட்டர் தென் 1 இஸ் பிலாங்ஸ் டு n பிலாங்ஸ் டு I such that modulus of sm minus sn is less than epsilon. எப்சிலானோட வேல்யூ 1ன்னு எடுத்துருக்கோம். வேறு mn n greater than or equal to capital N. இந்த இடத்துல n புரியுதா? ஏன்னா நம்ம கோச்சி சீக்வன்ஸ்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து n is equal to இந்த ஸ்மால் என்னோட தான் சீக்வன்ஸு. அப்போ n is equal to நான் கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ n is greater than or equal to capital N. ஸோ என்ன வேணால் இருக்கலாம். n is equal to n இருக்கலாம், n is equal to n plus 1 இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to capital N எடுத்துக்கினா sm minus capital N is less than 1 where m is greater than or equal to capital N. This is equation 1. So if m is greater than or equal to capital N அப்போ sm நம்ம ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் sm கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் sm வந்து நான் மைனஸ் sn ஆட் பண்ணி ப்ளஸ் sn ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே. அப்போ இன்இக்வாலிட்டியில் ரெண்டுத்து மாடுலஸை பிரித்து எழுதிக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் sn இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த sm மைனஸ் sn-ஓட வேல்யூ வந்து 1ன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அப்போ 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் sm. ஸோ இந்த இடத்துல வந்து m-ஓட வேல்யூ தட் m இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் s1 s2. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. sn அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூவோட இந்த 1 ஆட் பண்ணுறப்போ ஒரு சர்டைன் வேல்யூ வரும் இல்லையா? அது எல்லாமே கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். இந்த எம்முக்கு என்னை விட கிரேட்டராக இருக்கிற என்ன வேல்யூ கொடுத்தாலும் மாடஸ் வேல்யூ கொடுத்தாலும் அது சின்னதாக தான் இருக்கும். இதுதான் கண்டிஷன். இப்போது இந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் s1 s2 s3 அப் டு எக்ஸட்ரா sn மைனஸ் 1. ஓகேவா? இந்த இடத்துல என்னன்னா இங்கே m வந்து கிரேட்டர் தென் n, m இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 இதுக்கெலாம் இது கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒருவேளை அதுக்கு கம்மியாக இருக்கிற n மைனஸ் 1 n மைனஸ் 2 சின்ன வேல்யூ 1 வரைக்கும் அப்படின்றது தான் இந்த மாடுலஸ் ஆஃப் s1, இந்த மாடுலஸ் ஆஃப் s2 அப் டு எக்ஸட்ரா இந்த மாடுலஸ் ஆஃப் s கேபிட்டல் n மைனஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்கும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். அதை தான் நான் கேபிட்டல் எம்னு எடுத்துக்க போகிறேன். அப்படி எடுத்துக்கிட்டால் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா பாருங்கள்? எந்த சேஞ்சுமே வராது பாருங்களேன். மாடுலஸ் ஆஃப் sn இஸ் லெஸ் தென் இந்த இடத்துல நான் எம்ஐ ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் 1 இஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் sn எஸ் கேபிட்டல் N அப்படின்னு போடலாம் மாடுலஸ். ஸோ இந்த இடத்துல m வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு n எடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த எல்லாத்துக்குமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணிட்டோம்ல. ஸோ m இஸ் பிலாங்ஸ் டு I அப்படின்னு சொல்லலாம். ஐன்றப்போ 1 2 3 4 எக்ஸட்ரா இன்டிஜர் எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் மாறுமான்னு பாருங்கள். மாறாது. ஏன் மாறாது? ஏன்னா இப்போயும் இதுதான் பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எம்முக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலையும் ஃபார் எக்ஸாம்பிள் எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துட முடியும்? ஹையஸ்ட்டாக எம்மோட வேல்யூ வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்தாலையுமே இது சின்னதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏன்னா எம்முங்கிறது என்னது இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ. ஒரு வேளை sn மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் sn மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி தான் எம்மோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் sn மைனஸ் 1ஓட வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல போடலாம். ஸோ இந்த இடத்துல m வந்து பிலாங்ஸ் டு ஐன்றப்போ ஒரு வேளை மேக்ஸிமமே எவ்வளோ கொடுக்க முடியும்? ஆல்ரெடி என்னை விட எண்ணிலேருந்து மேலே இருக்கிற எல்லா வேல்யூக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ என்னை விட சின்ன வேல்யூ அப்படின்னா இருக்கிறதுல பெருசு n மைனஸ் 1 தான் இருக்க முடியும். அந்த n மைனஸ் 1 ஒரு வேளை பெருசாக இருந்துச்சு அதுதான் எம்மோட வேல்யூவாக வரப்போகுது. அப்போ இந்த இடத்துலையும் என்ன வரும்னா ஒரு வேளை எம்மோட வேல்யூ வந்து n மைனஸ் 1 வந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் sn மைனஸ் 1னா இந்த இடத்துல எம்மோட வேல்யூ என்ன வரும்? மேக்ஸிமம் ஆஃப் இருக்கிறதுல என்ன வரும்? m தான்.
ஸோ ஒருவேளை எஸ்என் மைனஸ் ஒன் தான் மேக்ஸிமம், என் மைனஸ் ஒன் தான் மேக்ஸிமம், அது வந்துடும். ப்ளஸ் அது கூட ஒரு ஆட். அப்போ நீங்கள் இந்த இடத்துல சொல்லிடலாம் எஸ்என் மைனஸ் ஒன்னை விட எஸ்என் மைனஸ் கூட ஒன்று என்ன இருக்குது, ப்ளஸ் ஒன் ஆட் ஆகிருக்கு, இல்லை ப்ளஸ் இன்னொரு எஸ்என் ஆட் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப இதுதான் பெருசாக இருக்க முடியும். ஸோ அதனால் இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ எம் ஆட் பண்ணுறப்போ இதுதான் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல சீக்வன்ஸ், இந்த எஸ்என் அப்படிங்கிற சீக்வன்ஸு என்ன அப்படின்னா பவுண்டட். ஓகேவா? அப்படிங்கிறது நம்மளுக்கு நோன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் எஸ்என் இஸ் லெஸ் தென் எம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த இடத்துல இது பவுண்டட். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் அண்ட் லாஸ்ட் தியரம் 2.10d தியரம். If sequence Sn where n is equal to 1 to infinity is a Cauchy sequence of real numbers, then sequence is convergent. ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அது கோச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் கோச்சியாக இருந்தால் அது கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் தியரம் பார்த்துக்கோங்க. டு ஷோ தட் நம்ம என்ன ஷோ பண்ண போகிறோம்னா லிமிட் சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் எஸ்என் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இதை நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் லிமிட் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர் விச் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்ன்னு அர்த்தம். அப்போ நம்ம சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் தானே ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டாவே அது கன்வர்ஜஸ். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இது சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லிமிட் இன்ஃபீரியர் லிமிட் சுப்பீரியர்லேயே பார்த்துட்டோம். அப்போ நம்ம அது தேவையில்லை, பை த தியரம் நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்ம லிமிட் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர் ஈக்குவல்னு சொன்னால் போதும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எப்பவுமே லிமிட் சுப்பீரியர் தான் கிரேட்டர் தான் இருக்கும். லிமிட் இன்ஃபீரியர் கம்பேர் பண்ணுறப்ப லிமிட் சுப்பீரியர் தான் பெருசாக இருக்கும் இல்லையா? இது அப்படி நம்ம மாற்றி எழுதியிருக்கேன். சாரி, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். பட் வி நீட் டு ப்ரூவ் லிமிட் சுப்பீரியர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் எஸ். ஏன் அப்படின்னா, ஒரு இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் பி இஸ் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஏ இஸ் லெஸ் தென் பி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஏவை விட பி பெருசு, பியை விட ஏ பெருசு அப்படின்னு ரெண்டு கண்டிஷனுமே ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது. இது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம செட்ஸில் பார்த்துருக்கோம் இதை வந்து ஆக்சுவலாக. ஸோ செட் போடுறப்போ நம்ம ஒரு தியரம் பார்த்துருப்போம் தட் இந்த செட் இதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது ஏங்கிறது இஸ் சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதை விட இது சின்னது, இதை விட இது சின்னது அப்படின்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான். இப்போ பை த தியரம் நம்மளுக்கு தெரியும் எப்போவுமே சுப்பீரியர் தான் பெருசாக இருக்கும், இன்ஃபீரியர் சின்னதாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சுப்பீரியர் சின்னதாக இருக்கும், இன்ஃபீரியர் பெருசாக இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது கிரேட்டர், சுப்பீரியர் இந்த இடத்துல பெருசு, இந்த இடத்துல சுப்பீரியர் சின்னது, இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இது ஈக்குவல்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி இது ப்ரூவ் பண்ணி, இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண தியரம், அதனால் இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்மளுக்கு தெரியும், அதனால தான் வி நோ தட்னு போட்டிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து இது மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணணும், பை த கண்டிஷன் வச்சு ப்ரூவ் பண்ணணும். இது எல்லா இடத்துலையுமே எக்ஸிஸ்ட் ஆகுமானா டவுட் தான். இந்த இடத்துல அது எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து சீக்வன்ஸ் வந்து கோச்சின்னு கொடுத்துருக்காங்க. கோச்சினா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தன் 0 தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that sm minus sn is less than எப்சிலான் பதிலாக எப்சிலான் by 2 where m and n greater than or equal to capital N. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எம்மோட வேல்யூ வந்து நான் n கேபிட்டல் N கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் கேபிட்டல் N மைனஸ் எஸ்என் மாடலஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் by 2 where n is greater than or equal to capital N அப்படின்னு வரும். அப்போ அந்த மாடலஸை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா எஸ்என் அப்படியே இருக்கும், மைனஸ் எப்சிலான் by 2 இந்த சைடு ப்ளஸ் எப்சிலான் by 2 இப்படியும் வரும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு புரியறதாக எழுதியிருக்கேன். ஒரு சீக்வன்ஸுக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து லோவர் பவுண்டாக இருக்கும். ஒரு சீக்வன்ஸோட பெருசாக ஒன்று இருந்துச்சுன்னா அது அப்பர் பவுண்ட், ஒரு சீக்வன்ஸோட சின்னதாக இருந்தால் அது லோவர் பவுண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது லோவர் பவுண்டு தான். ஆனால் நம்ம ஆல்ரெடி இது மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா லோவர் பவுண்டை விட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு தான் பெருசாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அப்பர் பவுண்டை விட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தான் பெருசாக சின்னதாக இருக்கும். ஸோ அதை படி பார்த்தோம்னா எஸ்என் மைனஸ் எப்சிலான் by 2ங்கிறது லோவர் பவுண்ட். ஸோ லோவர் பவுண்டோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் லீஸ்ட் அப்பர் பவுண்டை விட இந்த அப்பர் பவுண்ட் வந்து பெருசாக இருக்கும். எஸ்என்
ப்ளஸ் எப்சிலான் பை டூங்கிறது அப்பர் பவுண்ட் தான் பெருசாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இதுதானே பெருசு. அதனால் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்என் ப்ளஸ் எப்சிலான் பை டூ. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா இப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டும் லீஸ்ட் அப்பர் பவுண்டு கம்பேர் பண்ணால் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தான் பெருசாக இருக்கும். அதனால தான் இதுக்கு கிரேட்டர் போட்டிருக்கேன். ஓகேவா, இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் எழுதிருங்க. நான் இடம் பத்தலன்னு கீழே எழுதியிருக்கேன். இப்போது இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இந்த சைடு வந்துச்சுன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் எழுதுறப்போ இது இன்இக்வாலிட்டி தாண்டி வரப்போ மைனஸ் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் செட் சீக்வன்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படியே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எஸ்என் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் எஸ்என் ப்ளஸ் எஸ்என் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எப்படி வரும்னா இந்த வேல்யூ வந்து மைனஸ் எஸ்என் ப்ளஸ் எப்சிலான் பை டூன்னு வரும். ஸோ இதுவும் இது கேன்சல் ஆயிரும். எப்சிலான் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு 2 எப்சிலான் பை டூ விச் இஸ் எப்சிலான் 2 கேன்சல் ஆகிட்டு எப்சிலான் வரும். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸ். ஸோ இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் மைனஸில் இருக்குது. இது ஈக்குவல் டுக்கு அதாவது இது இப்படி எழுதலாம். ஸோ நான் ஒரு ஸ்டெப் கூட எழுதுகிறேன் உங்களுக்கு. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸ் எஸ்என் வேர் அப் டு எக்ஸெட்ரா மைனஸ் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் சீக்வன்ஸ் எஸ்என் அப் டு எக்ஸெட்ரா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல மைனஸ் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படியே இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ்என் ப்ளஸ் 1 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் அப்படியே இருக்கும். இந்த எப்சிலானும் அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ நான் இப்போ லிமிட் எடுக்கிறேன். ஸோ லிமிட் எடுத்தேன் அப்படின்னா டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைடு வந்து லிமிட்ஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு லிமிட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் கேபிட்டல் எம்என். ஸோ கேபிட்டல் எம்எனுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ தட் இஸ் லிமிட் சுப்பீரியர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீரியர். கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா அது ஸ்மால் எம்என். ஸோ அப்போ அது லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் எஸ்என் ஆயிரும். ஓகேவா, ப்ளஸ் எப்சிலான். ஸோ இந்த எப்சிலானுங்கிறது வந்து ஒரு ஆர்பிட்டரி நம்பர் தான். ஆர்பிட்டரி அப்படிங்கிறப்ப எப்சிலான் வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் 0 பட் ஸ்மால் வேல்யூன்றதுனால இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணலனாலையும் இதுதான் பெருசு. ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு 100 இருக்குது, இது 100 விட 1000 பெருசு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எப்சிலானுங்கிறது ஒரு ஸ்மால் ஒரு 1/2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1/2 நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தாலையும் இந்த 100 இஸ் கிரேட்டர் தென் 1000 தான் இருக்கும். இல்லை இந்த எப்சிலானை ஆட் பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலானுக்கு 1 கூட வச்சுக்கோங்க. இந்த 1 ஆட் பண்ணாலே 100 இஸ் தி கிரேட்டர் தென் 101 அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆட் இருக்குது. ஸோ ஆட் இருக்குனால அது இந்த இன்ஃபீரியரே ஆல்ரெடி இந்த இன்ஃபீரியரே பெருசு. அது கூட எப்சிலான் ஆட் பண்ணாலும் சரி, அதை ரிமூவ் பண்ணாலும் சரி, அதுதான் பெருசாக இருக்கும். அதனால் இந்த லிமிட் சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் இஸ் கிரேட்டர் வேர் n டெண்டிங் டு இன்ஃபினிட் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் எஸ்என் வேர் n டெண்டிங் டு இன்ஃபினிட். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா லிமிட் சுப்பீரியர் எஸ்என் வேர் n டெண்டிங் டு இன்ஃபினிட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியரில் பார்த்துருக்கோம் இல்லையா, இன்ஃபீரியர் ஆஃப் எஸ்என் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே இங்கே இடத்துல லெஸ் தெனாக இருக்குது, இந்த இடத்துல கிரேட்டராக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்னா நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும். அப்போது இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒன்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ஏதோ ஒரு எல் அப்படின்னு வரும். அப்போ எஸ்என் அண்டு எஸ்என் லிமிட் சுப்பீரியர் இஸ் கன்வர்ஜஸ் டு எல்னா தட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு எல் வேர் n converges to infinite, where n tending to infinite னு சொல்லலாம். ஸோ the sequence is convergent அப்படின்னு சொல்லி இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றத இந்த லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர் அண்ட் லிமிட் சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சு நாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட். அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக கோச்சியாக இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் கோச்சியாக இருந்தால் அது கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் கோச்சியாக இருந்தால் கண்டிப்பாக அது பவுண்டடாக இருக்கும். ஸோ கோச்சி சீக்வன்ஸ்னால் என்ன? இது 4 விஷயம் தான். இந்த 4 விஷயமும் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கோட கொஞ்சம் கோச்சி சீக்வன்ஸோட இந்த யூனிட்டும் கம்ப்ளீட் ஆகுது சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துருக்கோம். செகண்ட் யூனிட்டை சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து தேர்ட் யூனிட். அது வந்து ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்டே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் யூனிட்டுங்கிறது ஆக்சுவலாக 4th யூனிட் நம்மளுக்கு. ஸோ 4th யூனிட் வந்து சீரியஸ் ஆஃப் ரியல் நம்பர். ஸோ எப்படி நம்ம சீக்வன்ஸ்லாம் பார்த்தோமோ, சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்னால் என்ன அது டிஃபைன் பண்ணி நிறைய விஷயம் பார்த்தோமோ, அதே மாதிரி தான் நம்ம சீரியஸையும்
டிஃபைன் பண்ண போகிறோம். புதுசாக டெஃபினேஷன்லாம் சொல்லி சீரியஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து மெட்ரிக் ஸ்பேசஸ், அடுத்தது லிமிட்லாம் பார்த்துட்டு அடுத்ததுக்கப்புறம் ரியல் வேரியபிள், கண்டினியூட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம கேல்குலஸ்க்குலாம் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீரியஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸை அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.